நித்தீஷே ஒரு குடிகார, கஞ்சா பொறுக்கி. ஆனால் இருந்தாலும் இனியாவை தப்பாக பேசிக்கிட்டு ஓவராக சீன் போட்டுக்கிட்டு ரொம்ப இனியாவை அதிகலாம் பண்ணுறாங்க. அவங்க அம்மாக்காரி அதை விட ரொம்ப பண்ணுறா. இதுக்கெல்லாம் என்ன விடிவு காலம்னு தெரியல. இனியா தப்பான முடிவு எடுக்காமல் அவங்க அம்மா மாதிரி போல்டாக நின்று எதிர்த்து நின்று நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனியாவை வீட்டில் ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. சாப்பாடை கூட விடாமல் ரொம்பவே அசிங்கப்படுத்தினால இனியை சாப்பிடாம கூட வீட்டுக்கு போயிடுறான். இருந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அவங்க அம்மாட்ட நினச்சி போகலாம் போய் சொல்லலாமான்ட்டு போகிறப்ப அவங்க அம்மா வேறு ஹோட்டலில் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க அம்மா சந்தோஷமாக பார்க்குறாங்க. என்னாச்சு இனியா திடீர்னு வந்திருக்க, சும்மாதாம்மா உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொல்லிட்டு அழுகிறேன். ஏன் இனியா அழுகிற? இல்லைம்மா சும்மாதான் அப்படின்னு. என்ன இருந்தாலும் சொல்லி இனியா எதுக்கு அழுகிறேன்னு சொன்னானே இல்லைம்மா அப்படின்னு. சரி நான் உனக்கு பிடிச்ச இது செஞ்சுருக்கேன், நான் கொண்டு வந்து தரேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வா ஊட்டி விட்றேன்னு சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. இனியாவும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி கிளம்பி இருட்டாயிடுச்சுன்னு கிளம்பி போகிறப்ப ஒத்தியாக போக வேண்டான்ட்டு கோபி அங்கே இருக்கிறனால கோபி கொண்டு போய் விட்டுட்டு போகிறான்ட்டு கூட்டிகிட்டு போகிறா. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு வாசலே விட்டுட்டு போங்க டாடி, நாங்கள் உள்ளே போய்க்கிறேன்னு இனியே சொல்ல இல்லைம்மா நான் உள்ளே வந்து ஏன் லேட்டாச்சுன்னு சொல்லி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே விட்டுட்டு போகிறப்ப எல்லோரும் அமைதியாக இருந்துட்டு கோபி போனதுக்கப்புறம் இனியால் ரொம்பவே கவலைப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. சரின்ட்டு வீட்டுக்கு போய் உட்காந்தோனையா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா பேசணும், நாளைக்கு காலையில் வாங்க இப்போ எதாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சும்மா இனியா அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னையா இவன் வர்றான் நித்தீஷ் நித்தீஷ்கிட்ட ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னோடனே என்னத்தை பேச சொல்லு அப்படின்னு சொன்னோன்னையா எல்லாம் நடந்து சொல்கிறேன். நான் அப்போ பேசிகிட்டு இருந்து எடுத்தேன், இப்போல்லாம் அவங்ககிட்ட பேசுறதில்ல. ஏன் தேவையில்லாமல் நீங்களும் தப்பாக நினச்சிட்டு நீ தப்பாக நினச்சிட்டு உங்கள் அம்மாட்டே சொல்லி அவள் யாருமே என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்கல்ல அப்படின்னு. நான் நித்தீஷ் வந்துட்டு ஏன் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கதவை டப்புன்னு அடிச்சுட்டு வேறு ரூமுக்கு போய் படுத்துக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு இனியே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே அவங்க அம்மாவிட்ட சொல்கிறத யார்கிட்ட சொல்கிறத யோசிச்சுட்டே இருக்கிறான். மென்டல் டார்ச்சர் ஆகுது, கஞ்சா பாதையை போட்டு இப்படியெல்லாம் பேசுகிறானே அப்படின்ட்டு இவன் இந்த மெண்டல் பிடிச்சவங்க கூட நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்னு யோசனையிலேயே இருக்கிறான். ஆனால் கோபி இனியே என்னமோ சொல்லணும்னு நினச்சான்னு சொல்லிட்டு விடிய தூக்கமே இல்லாமல் காலங்காலத்தில் எந்திரிச்சோனையே பார்க்க வந்துடுறா. இனியை பார்த்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு வந்தோடனே இவங்க எல்லாருமே என்னங்க சம்மந்தி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு இல்லை இனியாவை பார்த்துட்டு போகலான்னு எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அதனால் இனியாவை பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க, அதனால் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னானே. சரி அப்படின்னு ஏன் உங்கள் மருமகனை கூட்டிகிட்டு போகலையான்னு சுதாகர் கேட்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மாக்காரியே இல்லை, அவங்க அம்மா வந்து நித்தீஷுக்கு மீட்டிங் இருக்குது, அதனால் அவன் வர முடியாது, இனியாவை மட்டும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு அவங்களே என் பையனை கூட்டிகிட்டு போக விருப்பப்படாமல் இருக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அவங்க அனுப்பிச்சுடுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை நானே ஃபார்மாலிட்டிக்கிட்ட கேட்டேன், ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் அந்த வீட்டுக்கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது, என் பையன் அவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டான் அப்படின்னு சொன்னானே. ஆனால் இவன் நித்தீஷ் இவன் எது கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக நினச்சிட்டு இருக்கிறான். கோபி வந்து கூட்டிகிட்டு போனேன்னு அப்போ யாருப்பா நம்ம வீடு சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னா இல்லைம்மா என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்காக நான் தான் அப்படி போய் சொன்னேன், நீ அவங்ககிட்ட சொல்லியிருக்கியா என்னென்னு தெரியாமல் நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறது தப்பல்லவா, அதனால தான் இப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். என்னாச்சும்மா இனியம்மா சொல்லுமா, நீ காலைல பேசணும்னு சொன்னதுலேருந்தே எனக்கு ஒரே படபடப்பு மூச்சு திணறலாகவே இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஏதாவது நேரடியும் ஓப்பனாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இனியாகிட்ட கேட்குறாங்க. இல்லைப்பா ஏன்ப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் தான் உங்கள் பேச்சை கேட்டு இருக்கிறேன், ஒழுக்கமாக வேலைக்கு போகிறேன், நான் எந்த ஒரு தப்பான முடிவுக்கு போக மாட்டேன், அத்தனை கெஞ்சினேன் என்னை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ வாழ்க்கையில் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏம்மா சந்தோஷமே இல்லையா? ஆமாம் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, இப்படி கஞ்சா போதை போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறான், ஆகாசை வச்சு ரொம்பவே மிரட்டுறாங்க, ஆண்டி அங்கிள் யாருமே என்கிட்ட கொடுத்து பேசுகிறதில்ல, எப்படிப்பா நான் அங்கே இருக்கட்டு, என்னால் ஒன்றுமே முடியலை, அம்மாட்ட சொல்லணும்னா அம்மா எனக்காக ரெஸ்டாரண்ட் விட்டு எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க, இப்போ தான் ஓரளவுக்கு ரெஸ்டாரண்ட் ஓன் ஆடுறப்ப போயிட்டுருக்கிறப்ப நம்ம போய் கஷ்டத்தை சொன்னோம்னா அம்மா ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க, அதனால் இன்னும் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். இல்லை இனியாம்மா நான் எல்லாத்தையும் நான் பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாங்க. கோபி சொல்லிவிட்டு கிளம்பிடுறா. சரி நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே வீட்டுக்கு போனோடனே எல்லாரையும் முறைச்சி பார்க்குறாங்க.
பார்த்துட்டு யாருமே இனியாட்ட பேசாதனால கம்முனு இனியா போய் உட்காந்துட்டு இருந்தோடனே இனியாம்மா இந்த பிரச்சனையை விட்டு நான் எதாக இருந்தாலும் இந்த பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சரி நீ வீட்டுக்கு கிளம்பு நான் வந்து அம்மாட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அங்கே போய் ஆக்கியாட்ட பேசுகிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல, சுற்றி வளைச்சி பேசாமல் கரெக்டாக தெளிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா டைவர்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் விரும்புனீங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.